இந்த வீடியோவில் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு ஆயில் செஞ்சு வச்சுப்போம். இப்போ வந்து ஆயில் வந்து தீர்ந்துருச்சு, அதுக்கு தான் செய்கிறோம். அதுக்கு வந்துட்டு என்னென்ன போடுறோன்ட்டு பொருள் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், பெரிய நெல்லிக்காய். அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு, நமக்கு வந்துட்டு செம்பருத்தி பூ, இது வந்து கத்தாழை, அப்புறமேட்டு கருவேப்பிலை, இது வந்து ஊற வச்சுருக்க வெந்தயம். நம்ம ஊற கம்மி போட்டுக்கலாம். வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால வந்துட்டு நல்லாயிருக்கும், அதனால் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்துட்டு செம்பருத்தி இலை. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருதாணி இலையோட பவுட்ரு தான். நான் வந்துட்டு செஞ்சு வச்சுட்டேன், காய வச்சு பவுட்ராக்கி வச்சுட்டேன். பன்னீர் ரோஸ் இதுவும் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருவோம், அப்போதைக்கு வந்து தொலைவ முடியாதுங்கிறனால. இது வந்துட்டு வெட்டிவேர், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி இலை. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே இது வந்து கிடைக்கும். 40 ரூபா தான் பேக்கெட்டே. ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து அவுரி பொடி. இது எதுக்குன்னா வந்துட்டு முடி வந்து கருப்பாக வளரும், அதுக்காக தான். இது வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேம்பாலை பட்டை. ஓகே, இது எல்லாம் இந்த கடையில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கே தெரியும், நம்ம வீட்டு பக்கத்தாலேயே இருக்கும், எடுத்துக்கலாம். அரைக்கிறதுலாம் என்னென்னு பார்க்கலாம். வந்துட்டு எதையுமே தண்ணி ஊற்றக்கூடாது, எல்லாமே இதுலேயே அரைச்சிடணும். கத்தாழை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் போட்டு இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுனால வந்துட்டு அரையாது, அதனால் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வடகமாக தட்டி நகலில் காய வச்சு அதை வந்துட்டு எண்ணெயில் போடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே டைரெக்டாக இதை வந்துட்டு அப்படியே போட்டு 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வடகமாக தான் தட்டுறோம். மீதி இருக்கிறத பேலன்ஸ் இருக்கிற ஆயிலில் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு இதில் கலந்துக்க வேண்டிதான். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட எண்ணெய் வந்துட்டு கம்மியாக இருக்கிறனால வந்துட்டு வடகமாக நாங்கள் வந்து தட்டி வச்சுக்கிறோம். கம்மியாக தான் இருக்குது, அந்த ஆயிலுக்கு மட்டும் வந்துட்டு கொஞ்சமாக காய்ச்சி காட்டுறோம். மீதி வந்துட்டு வடகமாக தட்டி அடுத்த டைம் போடும்போது வந்துட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சேர்த்த தேவையில்லை, இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஆயிலே சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணியில் வச்சு நெகிழில் தான் காய வைக்கணும், வெயிலுக்கு இது காய வச்சிடாதீங்க. நெகிழ்லேயே ஒரு 5 நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நம்ம வேணுங்கிற எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஆயில் காய்ச்சிருமோ அப்போல்லாம் வந்துட்டு இதை போட்டுக்கலாம், போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது நல்லா வடை மாதிரி தட்டி ஆயிலில் போட்டுற வேண்டிதான். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஹேருக்கு நல்லா க்ரோத் இருக்கும். நீங்களும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில். டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த பொருள் எல்லாமே நம்ம போட்டு ஒரு 2 days 3 days அப்படியே விட்டுட்டு பார்த்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை அப்படியே வடிகட்டிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில்
நம்ம வந்துட்டு நம்ம பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட ஆயில்.